முதல்ல எல்லாரும் என்னை மன்னிக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் முடியாமல் ரொம்ப சிம்பிளாக நான் நினச்ச மாதிரி முடிஞ்சதால் என் மேலே எல்லோரும் கோவமாக இருப்பீங்க. உங்கள் பிளான் பிரகாரம் இந்த கல்யாணம் முடிஞ்சிருந்தா நீங்கள் போட்ட பட்ஜெட் படி 35 லட்சம் ரூபாய் இந்த கல்யாணத்துக்கு செலவாகியிருக்கும். ஒரே நாளில் அந்த 35 லட்சமும் காலியாகிருக்கும். இப்போது அந்த 35 லட்சமும் என் கையில். இது என்னோட தங்கச்சிக்கு நான் கொடுக்க போகிற கல்யாண பரிசு. இந்த பணத்தை என் தங்கச்சி பேரில் பேங்கில் போட்டிருக்கேன். மாப்பிள்ளைக்கு பிடிச்ச தொழில் விவசாயம்னு சொன்னார். அவர் பேரில் பொள்ளாச்சிக்கு பக்கமாக ஒரு 25 ஏக்கர் நிலம் 5 வருஷம் லீஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது அதுக்கான அக்ரிமெண்ட். அவர் உழைப்பில் 5 வருஷம் கஷ்டப்பட்டா அதை அவரே சொந்தமாக்கிக்கலாம். பிடிச்ச தொழிலும் அன்பான குடும்பமும் அமைஞ்சிட்டா யாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வராது. பொருளாதார ரீதியாக வர்ற பிரச்சனைகளால் தான் நிறைய குடும்பங்களில் டைவர்ஸ் வரைக்கும் போகுது. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை திருமணச் சடங்கு சம்பிரதாயம்ன்ற பேரில் ஒரு நாள்